கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சரிகமபால என்ன ரவுண்டு நடந்திருக்கு, சீஃப் கெஸ்ட்டாக ஒரு சூப்பர் ஹீரோனி வந்திருக்காங்க. அவங்க யார், அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் என்னென்னலாம் விஷயம் பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் வந்திருக்காரு. திவினேஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேவும் பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக ஆரவாரத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் என்னதான்ப்பா ரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கியூரியாசிட்டி இந்த சீசனை பார்த்துருக்கக்கூடிய ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நடத்த போகிற ரவுண்டு பேர் தான் ராஜா அண்ட் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜட்ஜஸும் உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளருக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ இதில் பேரா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ரேயா வெர்சஸ் அதாவது நம்மளுடைய திவினேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டடாக வந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பாடிருக்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையும் ராணியின் பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பராக எம்ஜிஆர் சார் பாட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடி பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்ததில் ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் பர்சன் அப்படின்னு சொன்னா ஸ்ரீனிவாசன் சாரை தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு திவினேஷ் ரொம்ப பிடிக்குன்ற விஷயத்தை கிளியராக மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. கூட வந்திருக்கக்கூடிய அதாவது கிருத்திகா ஷெட்டி நம்மளுடைய ஹீரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக பாடினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பழைய பாடலில் பாடுறதுல திவினேஷை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸ்டேவும் பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்றத தாராளமாக மென்ஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஸ்ரீனிவாசன் சாரும் திவினேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஆல்பம் சாங் மாதிரி தான். ஸோ கேட்காதவங்க அந்த பாட்டும் கேட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.